அம்மாச்சி மருந்து தேய்ச்சி விட்டேனே, இப்ப பரவாயில்லையா? வலி இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நீ எந்த வேலையும் செய்யாத அம்மாச்சி, நான் இருக்கேன். ரஞ்சிதா இருக்கா, யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்ல செஞ்சிடுறோம். நீ சும்மா கீழே கீழே போயிட்டு இருக்காத. அப்படி எடுத்து சொல்லுமா. ரிங் போகுது. பிக்கப் பிக்கப். அப்புறம் சாப்பிடுறதுக்கெல்லாம் நீ கீழே வர வேண்டாம். நந்தினி அக்கா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. நீ சும்மா சும்மா கீழே போயிட்டு இருக்காத. சொல்லுங்கப்பா நீங்க. நான் சொல்லிட்டேம்மா, எங்க கேக்குறாங்க? எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காரு? என்ன கட் பண்றா? காலை கட் பண்ணா விட்டுற போறோமா என்ன? மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். யாரு அப்படி தொடர்ந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? எடுத்து பேசு. யாரு? அது ஆபீஸ்ல இருந்து வருதா அம்மாச்சி. சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நாளைக்கு நீ வேலைக்கு போறியா? நீ தான் நாளைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போகணும்னு சொன்னியே, அப்புறம் எப்படி ஆபீஸ் போக முடியும்? என்னடா இது? விடக்கூடாது. நான் விடுவேன். கால் அட்டன் பண்ற வரைக்கும் விடக்கூடாது. சும்மா சும்மா போன் வருது. யாருடி? ஆமா அம்மாச்சி, ஆபீஸ்ல சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன் அம்மாச்சி. மேல துணிக்காய போட்டிருந்தேன், எடுக்கவே இல்ல. மழை வேற வர மாதிரி இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இரு, ஒத்தையிலையா போற? நானும் வரேன். வேண்டாம், உட்கார அம்மாச்சி. வெளியூருக்கா போறேன்? இங்க இருக்க மொட்டை மாடிக்கு தானே போறேன். நானே எடுத்துட்டு வரேன், நீ உட்காரு. இப்பதானே நான் எந்திரிச்சு போக கூடாது சொன்னேன். ஓ, எத்தே இப்பதானே புனிதா மருந்து வச்சு விட்டுருக்கு. பேசாம இருங்க, நான் கூட போறேன். ஐயோ, நீ எல்லாம் வேணாம்ப்பா. இங்க இருக்க மொட்டை மாடியில நானே போய் எடுத்துட்டு வந்துருவேன். நீங்க இங்கே இருங்க, அம்மாச்சி கிட்ட பேசிட்டு இருங்க. நான் வந்து. சரிம்மா, போமா. அது ஒண்ணு இல்ல, சும்மா உட்காந்து கிடக்குற ஒரே இடத்துல. நாளைக்கு நம்ம புனிதாவோட பிறந்த நாள். எப்படியாவது கோயிலுக்கு போய் அவ பேர்ல ஒரு அர்ச்சனையாவது பண்ணிட்டு வந்துருவோம். என்னத்த, ஏற்கனவே எங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. இதுல போய் என் பிள்ளைக்கு பிறந்த நாள் கோயிலுக்கு போறோம்னு எப்படித்த கேக்குறது? சும்மாவே அந்த அம்மா கரிச்சு கொட்டும். என்ன கொட்டும்? என்ன? இல்லம்மா, உன் தங்கச்சி புனிதாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள்ல, அதான் அத்தை என்ன சொல்றாங்க, எல்லாரும் போய் கோயில நாளைக்கு சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம்னு சொல்றாங்க. அந்த அம்மா சும்மாவே நம்மளை திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இது தேவையாத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப இருக்கிற நிலைமையில அதெல்லாம் வேண்டாம் அம்மாச்சி. சும்மா இருங்க. ரஞ்சிதா இங்க. அவ வீட்டு பாடம் எழுதணும்னு ஓ ரூம்ல தான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தா. புனிதா? அவ மொட்டை மாடியில துணி எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கா. துணியா? சரி, உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். நீங்க போய் கை கால் கழுவிட்டு ரூம்ல இருங்க. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். சரியா? சரிம்மா, போயிட்டு வாரம்மா. சரி சரி, வாங்க வாங்க வாங்க. போங்க. ஹலோ, வீட்ல அப்பா அம்மாச்சி எல்லாம் இருக்கும்போது இப்படி போன் பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதுவும் நைட் நேரத்துல கால் பண்றீங்க. அம்மாச்சி வேற யார் போன் பண்றா யார் போன் பண்றான்னு கேட்டுட்டே இருக்கு. முதல்ல எதுக்கு போன் பண்ணீங்க? ஏய், ஹலோ ஹலோ ஹலோ, டென்ஷன் ஆகாத. அவங்க எல்லாரும் உன் கூடவே இருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? வீட்ல அம்மாச்சி அப்பா எல்லாம் இருக்க மாட்டாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? சரி, எதுக்காக கால் பண்ணீங்க அதை சொல்லுங்க. நான் எதுக்கு கால் பண்ண போறேன்? பிக்கப் பண்ணதான். என்னது பிக்கப்பா? என்ன சொன்னீங்க? இல்லைங்க, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு பிக்கப் பண்ண வரணும்னு கேட்கறதுக்காக தான் கால் பண்ணேன். நாளைக்கு ஒன்றும் நீங்க பிக்கப் எல்லாம் பண்ண வேண்டாம். ஐயோ, என்னங்க திடீர்னு இப்படி பொழப்புல மண்ணள்ளி போடுறீங்க? நான் இப்ப ஃபோன் பண்ணது தப்பு தாங்க. அதனால என்ன வர வேண்டாம்லாம் சொல்லிடாதீங்க, ஆளெல்லாம் மாத்திராதீங்க. ஐயோ, நான் ஆளெல்லாம் மாத்தலைங்க. நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு லீவு. அதனால நீங்க நாளைக்கு வர வேண்டாம். நாளைக்கு மறுநாள் நீங்க வந்தா போதும். ஓ அப்பாடா, எனக்கு இப்பதாங்க உயிரே வந்தது. ஆமா, நாளைக்கே ஆபீஸ் லீவு? உங்ககிட்ட நான் அதுக்கு அவசியம் பதில் சொல்லியே ஆகணுமா? விருப்பம் இல்லைன்னா சொல்லாதீங்க. சரி, சொல்றேன். நாளைக்கு எனக்கு பர்த்டே. அதான் ஃபேமிலியோட கோயிலுக்கு போறோம். ஓ, நாளைக்கு உங்க பர்த்டேவா? எனக்கு சொல்ல கூட இல்ல. அதான் இப்ப சொல்லிட்டேனே. அது இல்லைங்க, காலையில பிக்கப் பண்ண, ஈவினிங் டிராப் பண்ண, அப்பெல்லாம் சொல்லவே இல்லையே நீங்க. அதுதான் கேட்டேன். சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னங்க வேண்டாம்? நான் உங்களுக்கு கிஃப்ட்லாம் வாங்கி தரக்கூடாதா? நீங்க எதுக்குங்க எனக்கு கிஃப்ட் வாங்கி தரணும்? யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுறீங்க. உங்க பைக் டாக்ஸில வர எல்லாருக்குமே நீங்க பர்த்டே கிஃப்ட் வாங்கி தரீங்களா என்ன?
அது எப்படிங்க? அது எப்படி நான் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்பேன்?